வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டீச்சிங் LSRW ஸ்கில் த்ரூ லிட்ரேச்சர் இதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் LSRW என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ LSRW அப்படின்னு சொன்னால் L ஃபார் லிசனிங், S ஃபார் ஸ்பீக்கிங், R ஃபார் ரீடிங், W ஃபார் ரைட்டிங். ஸோ லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங் இதுதான் LSRW. இதில் ஒரு 2 பர்சன்ஸ் சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா ரிச்சர்ட் அண்ட் ரோஜர். இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாஸ்க் பேஸ்டு லேர்னிங்கில் தான் என்ன செய்கிறாங்க, கம்யூனிகேஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாங்குவேஜ் டீச்சிங்கும் இங்கிலீஷ் டீச்சிங், இந்த 2 டீச்சிங், லாங்குவேஜ் டீச்சிங் அண்ட் இங்கிலீஷ் டீச்சிங், இந்த 2 டீச்சிங் எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா கம்யூனிகேஷனை ஃபோக்கஸ் பண்ணுது. ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளோத்துக்கு லேர்ன் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு நம்ம என்ன செய்யணும், கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. வேறு லாங்குவேஜ்லலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த கம்யூனிகேஷனுக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டாஸ்க் பேஸ்ட் லேர்னிங்கில் என்ன செய்கிறாங்க, ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க கம்யூனிகேஷனுக்காக. இப்போ நம்ம வேறு டீச்சிங்கை எடுத்துக்கிட்டால் சில இதெல்லாம் டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பேசிவாக இருப்பாங்க. பட் சில டைப் ஆஃப் டீச்சிங்கில் என்ன செய்வாங்க, 2 பேருமே ஆக்டிவாக இருப்பாங்க. போத் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. பட் அங்கே என்ன இருக்காது, டாஸ்க் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் கொஞ்சம் டாஸ்க் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், இப்போ 8 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி கொஞ்சம் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அவங்க என்ன லேர்ன் பண்ணாங்க, இல்லை அவங்க ஏதாச்சும் மூவி பார்த்துருந்தா அதில் என்ன அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யணும், அந்த பிள்ளைங்க ஷேர் பண்ணுற டைமில் அது ஒரு இன்ஃபர்மேஷனுமாகவும் இருக்கும் அண்ட் இட்ஸ் ஹெல்ப் ஃபார் தேர் கம்யூனிகேஷனும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் ரீசனிங் ஆக்டிவிட்டி. ஸோ இதில் என்ன அப்படின்னா இது நிறைய இடத்துல எல்லா ஸ்டாஃப்ஸுமே பண்ணுறது தான். இப்போது இன்றைக்கி கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு நம்ம போகும்போது என்ன செய்வாங்க, இன்றைக்கி என்ன டீச் பண்ணி தந்தாங்களோ அதை என்ன செய்வாங்க, ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் அந்த ஆக்டிவிட்டி தான் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ஒப்பீனியன் ஆக்டிவிட்டி. ஒப்பீனியன் ஆக்டிவிட்டி எதே மாதிரி அப்படின்னா ஃபீட்பேக் மாதிரி தான். ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்கிட்ட சொல்லணும். ஸோ அவங்க எதை மாற்றிக்கணும், எதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் குட்டாக இருக்கும் அப்படின்னு உள்ளது சொல்கிறது தான் என்னது ஒப்பீனியன் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஸ்டேஜ் ஆஃப் டாஸ்க் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ரீ டாஸ்க். ஸோ இந்த ப்ரீ டாஸ்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கேமு இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா கேர்ஃபுல்லாக கொடுக்கணும், கிளியராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றத கிளியர் கட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம என்ன செய்யணும், அந்த டாஸ்க்குக்காக பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணணும் அண்ட் ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்கணும். அண்ட் மெயின்லி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டாஸ்க்கெல்லாம் கண்டக்ட் பண்ணுற டைமில் இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ சில டாஸ்க்கெல்லாம் நம்ம கொடுத்தோன்னா சில பிள்ளைங்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களும் ஜாயின் பண்ணுறது மாதிரி என்ன செய்யணும், அந்த பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணி ஸோ அந்த டாஸ்க்குக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சு என்ன செய்யணும், அந்த பிள்ளைங்களை ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் டாஸ்க் ஃபீட்பேக். ஸோ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம டெய்லி அந்த பிள்ளைங்கக்கிட்ட என்ன செய்யணும், ஃபீட்பேக் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாஸ்க் எல்லாமே கொடுக்குறது பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டாஸ்க் மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எதுக்காக பிள்ளைங்களுக்கு லாங்குவேஜும் இம்ப்ரூவ் ஆகும் அண்டு அவங்க கம்யூனிகேஷனில் என்ன செய்வாங்க, ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் டீச்சிங் LSRW ஸ்கில் த்ரூ லிட்ரேச்சர். இவ்வளோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.